இந்த குட்டி கருவாடு பாருங்கள், இது சீசனில் நிறைய கிடைக்கும். வாங்கி நல்லா அலசிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு வறுத்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதே போல் இதில் குழம்பும் செய்யலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா ஒரு 4 பாருங்கள். நல்லா இது செவந்த பிறகு வரமிளகா சேர்த்துக்கோங்க. இந்த தாளிச்சது குழம்போடு சேர்ந்து வேகும்போது ரொம்பவே டேஸ்ட்டு கிடைக்கும். வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி 2 பழம் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கணும். இதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி கொஞ்சம் கிரேவி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா குழம்பு சூப்பராக இருக்கும். வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு பண்ணலாம். அதனால் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சாச்சு. இந்த அரைச்சதுலே பார்த்திங்கனாக்கா குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அதே போல் கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளியும் சேர்த்து இந்த கிரேவியை நல்லா ரெடி பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கின அதோட இதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதக்கிறது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கலாம். அதே போல் கருவாடு வறுத்து வச்சுருக்கும் பொழுது அதுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வறுத்துருக்கோம். அதனால் உப்பை மட்டும் கவனமாக போட்டுக்கணும். வெங்காயம் வதக்கினதில் இந்த தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்த பிறகு பாருங்கள், அருமையான வாசனையாக இருக்கும். வறுத்து எடுத்துருக்க கருவாட்டையும் இதோடையே போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். குட்டி கருவாடு குழம்பு ரெடி. ரொம்ப சுவையாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இது வறுத்து கொடுக்கும் பொழுது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குழம்புல போடும் பொழுதும் இந்த டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.